நற்செய்தி கர்த்தர் சொன்னதை செய்வார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். மோசே கேட்குறாங்க, எகிப்திலிருந்து நான் அழைத்து வர்றதுக்கு நான் ஏமாற்றேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நீ எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வந்ததுக்கப்புறம் இதே மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, அவரை கொண்டு செய்ய போதிலையும் திட்டத்தையும் ஒரு அடையாளத்தோடு சொல்றாங்க. இன்னைக்கு அதே கர்த்தர் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது பெரிய காரியங்களை செய்வாரு. நம்மளை குறித்த தேவ திட்டம் பெருசு இல்லையா? அப்போ இதை எப்படி செய்வேன்னு நினைக்காதீங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தாவே, நீங்க என் கூட இருந்து இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, நீர் என் மூலமா செய்ய வேண்டியது செய்த முடியும்னு சொல்லும் போது தேவநாம மகிமைப்படும். உங்க வாழ்க்கையில மாத்திரம் உங்கள் மூலமே அநேகர் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மகிழ்ச்சியாகட்டும்.